ज्योतिरात्मानं परायण नारायण परो ज्योतिरात्मा नारायण परः नारायण परं ब्रह्मतत्त्वं नारायण परः नारायण परो ध्यानं नारायण परः यश्च किञ्चित् सर्वं दृश्यते श्रूयते विवा அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே
ನನ್ನ ಆತ್ಮೀಯ ನಮಸ್ಕಾರಗಳು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರು ಕೂಡ ನಮ್ಮ ಮಲಯಾಳಿ ಉತ್ಸವ ಕಮಿಟಿ ಇಂದ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ, ಇವತ್ತು ಹಂಸವಾಹನ ಉತ್ಸವ ನಿರಂತರವಾಗಿ ಮಲಯಾಳಿ ಉತ್ಸವ ಕಮಿಟಿ ಸುಮಾರು 91 ವರ್ಷ ಕಾಲ ಈ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಜನಕ್ಕೆ ಆನಂದವನ್ನು ತರಿಸಬೇಕು ಅಂಥೇಳಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. KGF ಜನತೆಗೆ ಈ ದೇವರ ಕೃಪಾ, ಈ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇರಬೇಕು ಅಂಥೇಳಿ ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ತಂಡ ಎಲ್ಲರೂ ಭಾವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಚಂಡಮೇಳವನ್ನು ನೋಡಿದಿರಿ. ಭಾಳ ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡ ಒಂದು ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಹೆಂಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮಾಮೂಲಾಗಿ ನಾವು ರಾತ್ರಿ KGF ಜನಕ್ಕೆ ಬಂದು ಫೈರ್ ವರ್ಕ್ಸ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಅನಿವಾರ್ಯ ಯಾವುದೋ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತೊಂದರೆ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಒಂದು 5-6 ವರ್ಷ ನಾವು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ಬೇಕಾಯ್ತು. ಇದನ್ನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀವಿ. ಇನ್ನು ಬಂದೋಬಸ್ತನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಇನ್ನು ಅದಕ್ಕೇನೇನು ಕ್ರಮಗಳು ತಗೋಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇಫ್ಟಿನ ನೋಡಿ ಅದನ್ನು ತಿರ್ಗಾ ಮತ್ತೆ ಪುನಃ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಈ ಒಂದು ಹಂಸವಾಹನ ಉತ್ಸವ ಶಬ್ದ ಭಾಳ ಮುಖ್ಯ. ಶಬ್ದ ಅನ್ನೋದು ಬಂದು ಹೆಂಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವ ಅಪಸಗನವನ್ನು ಕೇಳಬಾರ್ದು, ಜನಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ತೊಂದರೆನೂ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಒಂದು ಇದರ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ನಾನು ಈ ಕಮಿಟಿಗೆ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಎಲ್ರಿಗೂ, ನನ್ನ KGF ಬಂಧುಗಳಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಾನು ಹೇಳೋದು ಏನೆಂದರೆ, ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ, ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬನ್ನಿ, ಆನಂದಿಸಿ, ನೋಡಿ ಆನಂದಪಟ್ಟು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಯಶಸ್ವಿ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ಎಲ್ಲ ನಾಗರಿಕ ಬಂಧುಗಳನ್ನು ನಾನು ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. அன்பார்ந்த தங்கவயல் பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய மலையாளி உற்சவ கமிட்டியின் சார்பாக முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பிரசித்தி பெற்ற பிரசன்ன லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி ஆலயத்திலே பிரம்ம உற்சவமானது 91வது ஆண்டாக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய மலையாளி சங்கத்தின் சார்பாக 91வது ஆண்டாக ஹம்சவாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் எங்களுடைய, அதாவது மலையாளிகளுடைய ட்ரெடிஷ்னல் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பாரம்பரியமான மேளம், தாளம், ஆட்டங்கள் இப்படியெல்லாம் கேரளாவிலே இருந்து வர வைத்து இந்த நிகழ்ச்சியை தங்கவயலிலே சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை தங்கவயல் மக்களும் இதற்கு முழு ஆதரவு தந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கொஞ்சமும் அஞ்சுவதற்கில்லை. இன்று பிரம்ம உற்சவமானது காலை 6:30 மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பான முறையிலே நடந்தது. அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு சண்டமேளா மிக விமர்சனமாக நடந்தது. இது தொடர்ந்து நடக்கும். இதை அடுத்து 12 மணிக்கு மகா மங்களார்த்தி சிறப்பு பூஜை நடைபெறும். இதை அடுத்து பிரசாதம் விநியோகிக்கப்படும். சரியாக 1 மணிக்கு அன்னதானம் பொதுவாக ஆலயத்தின் உள்ளில் நடத்தப்படும். இதை அடுத்து சிறப்பு நிகழ்ச்சியானது பகல் பூரம், அதாவது மிக சிறப்பான முறையிலே நடக்கும். பஞ்சவாத்தியம், சண்டமேளா, சிங்காரி மேளம், தையம், பட்டர்ஃப்ளை டான்ஸ், கிருஷ்ணலாட்டம் மற்றும் தாம்போலம் மற்றும் இப்படி பல நிகழ்ச்சிகள் கேரளாவிலே இருந்து வருகை தந்துள்ளது. இவை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பின்னாலே
ஊர்வலமாக வந்து ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சுராஜ்மல் சர்க்கிள் மற்றும் காந்தி சர்க்கிள் ரிச்சர் ரோடு வழியாக வந்து கோவில் வளாகம் அடையும். இதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியானது சரியான 5 மணிக்கு தொடங்கும். அதை அடுத்து ஆலயத்தின் உள்ளிலே 6 மணிக்கு நாதஸ்வரமும் 7 மணிக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு சென்னையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய UK முரளி குழுவினரால் சூப்பர் சிங்கர் பாடகர்களும் மற்றும் சிறந்த பாடகரும் கலை நிகழ்ச்சிகளும் சேர்ந்து 8:30 மணிக்கு கீதா ரோடு விவேக் சர்க்கிளிலே சிறப்பான இசை நிகழ்ச்சி நடத்தப்படும். அது நடத்துகிறது. இதை பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இரவு 11:30 மணிக்கு அம்சவாகன உற்சவம் மிக சிறப்பான முறையிலே ஜோடிக்கப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முதலிலே கணபதி தேர், 2வது ஐயப்பன் தேர், 3வது அம்மன் தேர், 4வது பெருமாள் அம்சவாகன உற்சவம் வரும். இந்த நிகழ்ச்சியை கண்கொள்ளா காண அனைவரும் தங்கவயல் பொதுமக்கள் வந்து ஆதரவு தரும்படி சங்கத்தின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஹரி கோவிந்தா. திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஹரி கோவிந்தா. சப்தின சுவாமி கலியுக தெய்வமுவே பாலாஜி கலியுக పన్నగశయనా ఓ కమలనయనా అలిగిన సిరి కోసం. పన్నగశయనా ఓ కమలనయనా అలిగిన సిరి కోసం. అవతరించితివి భువిలోన శ్రీ వెంకటేశుడవై ఓ స్వామి శ్రీ వెంకటేశుడవై. ద్వాపరమందున తల్లి యశోదకు నీవిచ్చిన మాట. ద్వాపరమందున తల్లి యశోదకు నీవిచ్చిన మాట. తీర్చుట కోసం బకుల నీడలో తిరుమల
వేదవతి నీ పద్మావతిగా కలియుగమున స్వామి వేదవతి నీ పద్మావతిగా కలియుగమున స్వామి ఆకాశరాజు అల్లుడరారా ఆనందనందనమే నీ తిరుమల ఆనందనందనమే మొక్కులు ముడుపులు చెల్లించి నిన్నే పూజించే మొక్కులు ముడుపులు చెల్లించి నిన్నే పూజించే భక్తుల కోర్కెలు తీర్చెడి రమణ కలియుగ వైకుంఠం నీ క్షేత్రం కలియుగ వైకుంఠం ഗുരുവായൂരപ്പ നിൻ സന്നിധാനം ദുരിതങ്ങൾ കഴുകുന്ന പുണ്യതീർത്ഥം തിരുപാദ പങ്കജം നീ കനിഞ്ഞേകണേ മുരളീധരാചാരുമൂർത്തേ ഗുരുവായൂരപ്പ നിൻ സന്നിധാനം ദുരിതങ്ങൾ കഴുകുന്ന പുണ്യതീർത്ഥം തിരുപാദ പങ്കജം നീ കനിഞ്ഞേകണേ മുരളീധരാചാരുമൂർത്തേ അമ്പാടി തന്നിൽ നീ കേളിയാടും പോലെ എന്നുള്ളിൽ വാഴണേ കൃഷ്ണഹരേ നിൻ പാദം സേവിച്ചു കൂടെ നടക്കുവാൻ സംഗതിയാകുമോ കൃഷ്ണഹരേ സാധുകുചേലന്റെ മോഹങ്ങളൊക്കെയും സാധിച്ചു നൽകിയ തമ്പുരാനെ തീരാ കഥനത്തിൽ വീണു കിടക്കുമി ഏഴകൾക്കാശ്രയം നീ മുരാരേ ഗുരുവായൂരപ്പ നിൻ സന്നിധാനം ദുരിതങ്ങൾ കഴുകുന്ന പുണ്യതീർത്ഥം തിരുപാദ പങ്കജം നീ കനിഞ്ഞേകണേ മുരളീധരാചാരുമൂർത്തേ പൂകൊണ്ടു പൂജിച്ചാൽ കൈക്കൊള്ളുമല്ലോ നീ പൊന്നുകൊണ്ടാകിലും തൃപ്തിയല്ലോ ഒന്നുമില്ലെങ്കിലും നിന്നാമം ചൊല്ലിയാലെല്ലാം കൊടുക്കുന്ന മൂർത്തിയല്ലോ ദ്രോഹിക്കുവോർക്കു നീ ദാനങ്ങൾ നൽകിടും പാപിക്കു സൗഖ്യവും നൽകുമല്ലോ പൂതനയ്ക്കാകിലും കംസനാണെങ്കിലും പുണ്യം വിളമ്പുന്ന കണ്ണനല്ലോ ഗുരുവായൂരപ്പ നിൻ സന്നിധാനം ദുരിതങ്ങൾ കഴുകുന്ന പുണ്യതീർത്ഥം തിരുപാദ പങ്കജം നീ കനിഞ്ഞേകണേ മുരളീധരാചാരുമൂർത്തേ കണ്ടാൽ മതി വരുന്നില്ല കണ്ണാ നിന്നെ കേട്ടാൽ മതിയില്ല നിന്റെ ഗീതം പാൽച്ചിരി തൂകുമ്പോൾ രാധതൻ ജീവനിൽ പാലാഴി തീർക്കുന്ന പ്രേമപൂരം പൂന്താന
പാന തൻ പീയൂഷമല്ലയോ സന്താപം മാറ്റുവാൻ നേരമില്ലേ കൈകൂപ്പി നിൽക്കുമീ ഭക്തഹൃദയങ്ങൾ നിർമാല്യമാക്കണേ നാരായണ ഗുരുവായൂരപ്പാ നിൻ സന്നിധാനം